தண்ணீர் விரதம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி மட்டும் குடிக்கணும். வேற எந்த உணவும் ஜூஸும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்க உடலையும் மனசையும் சுத்தப்படுத்த இது ஒரு சக்தி வாய்ந்த வழி. சரியா செஞ்சா ஒரு நாள் தண்ணீர் விரதம் கூட அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை தரும். விரதம் இருக்கும்போது உங்க செரிமான அமைப்புக்கு ஓய்வு கிடைக்கும். அப்போ உங்க உடல் செரிமானத்திலிருந்து குணப்படுத்துறதுக்கு மாறும். பழைய சேதமடைந்த செல்கள் உடைக்கப்பட்டு புதிய ஆரோக்கியமான செல்கள் உருவாகும். இந்த செயல்முறைக்கு ஆட்டோபோஜியான்னு பேரு. இது உங்க உடலின் இயற்கையான சுய சுத்திகரிப்பு முறை. உங்க உடலுக்கு உணவு கிடைக்காதப்போ அது சேமிக்கப்பட்ட கொழுப்பை சக்திக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது ஜிம்முக்கோ மாத்திரைக்கோ போகாமலே இயற்கையான எடை குறைப்பு. நிறைய பேர் விரதத்துக்கு அப்புறம் உடம்பு இலகுவாகவும் புத்துணர்ச்சியுடனும் அதிக கவனத்துடனும் உணர்றதா சொல்றாங்க. தண்ணீர் விரதம் உடலை மட்டும் சுத்தப்படுத்துறது இல்ல, மனசையும் தெளிவுபடுத்துது. நீங்க அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இணைந்திருப்பதை உணர்வீங்க. அதனால்தான் விரதம் எல்லா மதங்களிலும் ஒரு பகுதியா இருக்கு. இது சுய கட்டுப்பாட்டையும் உள் வலிமையையும் கற்றுக் கொடுக்குது. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, திடீர்னு நீண்ட விரதங்களை ஆரம்பிக்காதீங்க. 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேர விரதத்திலிருந்து ஆரம்பிங்க. எப்பவும் சுத்தமான தண்ணீரை குடிங்க. உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தா விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட பேசுங்க. தண்ணீர் விரதம் வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, இது குணப்படுத்துதல், தெளிவு மற்றும் கட்டுப்பாடுக்கான ஒரு பயணம். கவனமாயிருங்க. உடலை நீரேற்றமா வச்சுக்கோங்க. உங்க உடலை புத்துணர்ச்சி அடைய விடுங்க. மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சாம்ஸ் ஸ்பார்க் தமிழை பின்தொடரவும்.